யூ வாட்சிங் ஜி ஸ்டார் மொபைல் கேர். நான் உங்க விஜய் கோபநாத் பேசுறேன். ஸோ எனக்கு அந்த கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 9 இந்த ஒரு பர்டிகுலர் மாடல் ஆன் பண்ணீங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பேட்டரி ட்ரெயின் ஆகிற வரைக்குமே நமக்கு இந்த கண்டிஷன் தான். அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோ கண்டென்ட். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஸ்டார் மொபைல் கேர் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நான் ஷாப் வச்சிருக்கேன், நான் பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே எனக்கு தெரியுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷேப் பண்ணுவேன், நான் வந்துட்டு காம்போ மாற்றி கொடுப்பேன், நான் வந்து பேட்டரி மாற்றுவேன், சப்போர்ட், இந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸும் அசம்பிளிலேருந்து டிஸ்பிளே வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். பட் மதர் போர்டு ஒர்க்கில் ஐம் ஜீரோ. ஸோ நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் வந்துட்டு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் நான் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரீ புக்கிங் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட சீட்டை நீங்க வந்து இன்ஸ்டன்டா வந்து புக் பண்ணிக்கலாம். செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைலை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீ லோகோலே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ட்ரை ஆகிற வரைக்குமே சேம் அதே கண்டிஷன்லேயே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிம் கார்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு வித் ஹெல்ப் ஆஃப் டூல் அந்த பேக் டோரை வந்து நீட்டாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்க்ரூ டிரைவர் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரூஸும் வந்து நீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஸோ மொபைல் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ ஃபாலோட் பை எல்சிடி கனெக்டர், சப்போர்ட் கனெக்டர் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டை தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய கேமராஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு போர்டை கையில் எடுத்து நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி நோட் 9 இந்த ஒரு பர்டிகுலர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த CPU தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் ஐசி கேட்டகரி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நீட்டாக ரிமூவ் பண்ணுறேன் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பேஸ்ட் எல்லாமே. ஸோ இதுக்கான ப்ளோயரோட டெம்பரேச்சர் ஏர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 260 இதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டிலாக அந்த பிளேடை வச்சு நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இதை எடுக்கும்போது பார்த்து எடுங்க, எந்த ஒரு காம்பனன்ஸும் மிஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ CPU தான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த EMC வந்துட்டு எந்த ஒரு டேமேஜ் ட்ரை இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வித் ஹெல்ப் ஆஃப் ஹீட் சிங் டேப் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்பை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக வந்துட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த பிளேடை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பிளேடு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 330 அண்ட் ஏர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 60 சேம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணி ஜென்டிலாக அந்த ஐசி வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணி நீட்டாக எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாகவே வந்து கழண்டு வரும். இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் அதாவது வந்துட்டு வரல அப்படின்னு சொல்லி அர்ஜென்ட் பட்டிங்க அப்படின்னாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் இதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எந்த ஒரு பேடும் பாருங்கள் நமக்கு டேமேஜ் ஆகவே இல்லை. அதையும் மீறி உங்களுக்கு டேமேஜ் ஆகுது அப்படின்னா கரெக்டான ஹீட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க, இல்லை கரெக்டாக நாசில் வச்சு அடிச்சிருக்க மாட்டீங்க, இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீசர் வச்சு நீங்கள் வந்துட்டு அப்படியே புல் பண்ணி எடுத்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு லைவ் செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு டெட் செட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து லைவ் செட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்லாம் வித் ஹெல்ப் ஆஃப் இந்த பிளேடை வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். அந்த இருக்கக்கூடிய அந்த லைட்டாக அந்த பிசுறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த பேஸ்ட் எல்லாமே. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஐசி ஒர்க் பண்ணுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. நான் பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே ஓகே, ஐசி ஒர்க்ஸ் இந்த மாதிரி நானும் பண்ணணும். நானும் வந்து நிறைய மொபைல்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைலே பார்த்தீங்கன்னா எனக்குமே வரும். பட் ஆனால் வந்துட்டு எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே என்னால் ஐசி ஒர்க் பண்ண முடியல. நான் வந்துட்டு நிறைய அப்டேட் ஆகணும். எதுக்காக ஐசி ஒர்க் பண்ணுறோம், எந்த ஐசியை வந்து ரீபால் பண்ணுறோம், எந்த ஐசி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஸோ அது எதுக்கு, ஏன், எப்படி இன்புட் அவுட்புட்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஜிஸ்டெல்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசியில் வந்துட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வித் ஹெல்ப் ஆஃப் டீசால்டரிங் விக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு அந்த பழைய லெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டீசால்டரிங் விக்கோடே நமக்கு வந்து வந்துடும். ரொம்பவே பேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக ஈச் அண்ட் எவ்ரி பேடுமே நமக்கு பளிச்சுன்னு தெரியணும். ஏதாவது ஒரு இடத்துல பிளாக்கிஷாக தெரியுது, அந்த மாதிரி தெரியுது அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பளிச்சுன்னு மாற்றணும். ஏன் அப்படின்னா சால்டரிங் பண்ணும்போதே கரெக்டாக ஒட்ட மாட்டேங்குது, நம்ம ரீபால் பண்ணி வைக்கும்போது மட்டும் எப்படி சரியான முறையில் ஒட்டும் அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக அதை வந்து பண்ணிருங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு
நம்ம வந்துட்டு ஐசி ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம பளிச்சுன்னு வந்து ப்ரெஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணும்போது நமக்கு அந்த பேட்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து விசிபிள் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக இருக்கக்கூடிய அது ஏதாவது வந்து பேஸ்ட்லாம் ஒரு மாதிரி சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ சின்னதாக ஒரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஐசி வைக்கும் போது வந்து லைட்டாக வந்துட்டு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் ஐசி வந்து சரியாக பிளேஸ் ஆகாது. இப்போ நீங்கள் பண்ணி டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ரெஷன் ஆவீங்க. அதனால் கரெக்டான முறையெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சேம் as it is வாட் எவர் டன் இன் மதர் போர்ட் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஐசிலையும் பண்ண போகிறேன். ஸோ ஐசிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த பேஸ்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை ரீபாலிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா சூப்பராகவே உங்களுக்கும் வரும். ஸோ நீட்டாக இதை க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டீசால்ட்ரிங்க்கு வச்சுட்டு நம்ம ஏதாவது எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த லெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசால்ட்ரிங்கில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுலேயுமே வந்து லைட்டாக ஏதாவது பேஸ்ட் இருந்தால் கூட நமக்கு வந்துடும். அண்ட் தென் பிபிடி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வித் ஹெல்ப் ஆஃப் சால்ட்ரிங் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த பேடில் வந்துட்டு உங்களுக்கு லெட் எல்லாமே உட்கார ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சைடாக இருந்து நான் பண்ணிட்டு வரேன். ஸோ நீட்டாக நமக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவே நமக்கு ஐஸ் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ கிளாத்தை வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்துடுச்சு. இப்போ எதாவது லைட்டாக அங்கே எதாவது பேஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பார்க்கும்போது லைட்டாக அங்கங்கே இருந்ததை வித் ஹெல்ப் ஆஃப் பிளேட் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஃப்ளெக்ஸை போட்டுட்டு அந்த எடுத்த இடத்துல லைட்டாக பிபிடி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு அந்த பிளேடை வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த இது சைடாக இதாகுது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து மறுபடியும் அகைன் நம்ம வந்துட்டு பிபிடி அப்ளை பண்ணுறோம். ஸோ பண்ணதுக்கப்புறமா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ரீபாலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐசியோட நேம் வச்சு நம்ம ஸ்டென்சில் எடுத்து ஸ்டென்சில் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு வித் ஹெல்ப் ஆஃப் பிபிடி பேஸ்ட் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த பிபிடி பேஸ்ட்லாம் நம்ம அந்த பிளேட்டாலே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, வித் ஹெல்ப் ஆஃப் ட்வீசர் நம்ம வந்துட்டு ரீபாலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து ரீபாலிங் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வந்து பர்ஃபெக்டாக ரீபாலிங் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக ஈச் அண்ட் எவ்ரி பால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐசியை கரெக்டாக எடுத்து வித் ஹெல்ப் ஆஃப் ட்வீசர் பொசிஷனிங் பண்ணணும். அந்த ஓகே, இப்போ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயரில் சேம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணமோ அதை வச்சு நம்ம நீட்டாக வந்து ஐசியை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட்லாம் பாருங்கள் நல்லாவே வந்துட்டு ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. எக்ஸஸாக இன்னும் ஃப்ளெக்ஸை வச்சு நம்ம ப்ளோயரை வச்சு நல்லாவே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நமக்கு நல்லாவே ஷேக் ஆகுது. ஸோ ஐசி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் முடிச்ச போர்டு எடுத்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணி மொபைல் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ரேம் கேமராஸ் இதெல்லாமே எடுத்து நான் பக்கத்தில் வச்சுக்கிறேன். அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, 4 கேமராவையும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டை ஃப்ரேமில் வந்து நம்ம ஃபிட் பண்ணலாம். ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆனதுக்கப்புறம் ஆர்எஃப் கேபிள் அந்த ஸ்ட்ரிப்பு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ பக்காவாக பண்ணிட்டோமா அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கை ஃபைனலாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்க்ரூஸ் நம்ம வந்து டைட் வச்சுக்கலாம். ஸோ வச்சதுக்கப்புறமா நம்ம பேக் டோர் எடுத்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ சார்ஜிங் இண்டிகேஷன் வருது. இப்போ மொபைலை வந்து பவர் ஆன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிருப்பேன் பூட் ஆகுறத. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாகவே ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நமக்கு நார்மலாகவே ஒர்க் ஆகுது. ஸோ சக்ஸஸ். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல இன்னும் நிறைய வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Till then, bye from கோபிநாத். Thank you.